கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலை வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள அதிகாலை வேளையில் இணைந்திருங்கள். 38ஆம் சங்கீதம் 3 முதல் 10 ஆகிய வசனங்கள். உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதிகாலை வேளையிலே இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. சில குடும்பத்திலே சில செய்தி கேட்டாதான் நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சுக்கு போயிருந்தோம், இயேசுவை நம்ம தேடுறோம். சில குடும்பத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தருக்காக வாழக்கூடிய நிறைய குடும்பத்திலே காலவெளியில் இணைந்திருக்கிறீங்க. வருஷக்கணக்கா ஆன்லைன் மூலியமா கேட்குறீங்க. இன்னைக்கு செய்தி சற்று வித்தியாசமா இருக்கும். வேதனையான சில காரியங்கள் உண்டு. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. ஒரு குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் எத்தனையோ பாவத்தில் ஈடுபட்டு இருப்பாங்க. நம்ம நிறைய நாட்கள் மனம் திரும்புகிற செய்தி பேசிட்டு இருக்கோம், பாவத்தை குறித்து பேசிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே தெரியும். உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. தேவனுடைய கோபம் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கும்போது என்ன பிரச்சனை வரும்? மாம்சத்தில் முதல் பாயிண்ட் என்னன்னா, மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. இன்னைக்கு சில குடும்பத்துல என்ன பிரச்சனை சொல்லி நம்ம கேட்கும்போது, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு சரீரத்துல நிறைய பலவீனம் இருக்கு, ஆரோக்கியம் இல்லை அப்படிம்பாங்க. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை என்று தாவீது ராஜா இப்படியாக சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, எத்தனை குடும்பத்திலே ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறீங்க? அதுதான் இப்ப நம்மளுக்குள்ள செய்தி. என காலவேளை தியானிக்கும் போது என் கூட கர்த்தர் பேசுவாரா அப்படின்னு சொல்லிதான் நிறைய குடும்பத்திலே இணைந்திருக்கிறீங்க. என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் பாவத்திலையும் துன்மார்க்கத்திலையும் துணிகரமும், ஏன்னா கையில பைபிள் எடுத்து வாசிக்கவே இல்லை, ஜெபம் பண்ணவே இல்லை. வியாபாரம் 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 வியாபாரம், காலையில இருந்து ராத்திரி வரையும் வியாபாரம் மட்டும்தான். கடையில ஒரு டிவி இருந்துச்சு, அந்த டிவியில நான் பகல் நேரத்துல ஏதாவது பார்த்துட்டு இருப்பேன். இப்படிலாம் நான் வாழ்ந்திருக்கேன். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு தான் தெரியுது, நீதினா என்ன, அநியாயம்னா என்ன, பரிசுத்தம்னா என்ன, அசுத்தம்னா என்ன, ஏன் மனம் திரும்பணும், ஏன் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், நித்திய ஜீவன்னா என்ன, பாதாளம்னா என்ன, அக்கிரமம் செஞ்சா என்ன தண்டனை, மனம் திரும்பினா தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறாரு, ஒரு வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லைன்னு சொல்றாங்களே என்ன காரணம், ஏன் சில குடும்பத்துல வியாதி படுத்த படுக்கையில இருக்கிறாங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லி கையில ஒன்னொன்னா பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். வசனம் வாசிக்கும் போது தெரிஞ்சது, நம்ம வாழ்ற வாழ்க்கை தப்பா இருந்துச்சுன்னா நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கும் என்பதை அறிந்து கொண்டேன். உமது கோபத்தினால், தேவனுடைய கோபம் ஒரு குடும்பத்து மேல, ஒரு நபர் மேல. என்ன இப்போ கடைசி காலத்துல நிறைய வீட்டுல உண்மை இல்லை, பிள்ளைகள் அம்மாட்ட உண்மையா இருக்கிறது இல்லை, சில குடும்பத்துல பையன் அம்மா அப்பாட்ட உண்மையா இருக்கிறது இல்லை,
புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏகப்பட்ட மிஸ்டேக் வருது. நிறைய வீட்டில் தவறான தொடர்பு, தவறான பழக்க வழக்கம், தவறான சிநேகம், தவறான கேரக்டர், தவறான சொத்து ஜெகருது. இப்போ சொத்து ஜெகருக்காக ஒரு குடும்பத்தை கொன்றுவாங்க போல இருக்கு. பணம் 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 சொல்லிட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்காக சில குடும்பத்திலே என்னெல்லாமோ பண்றாங்க. என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. என் பாவத்தினால், அழகா ஒரு பாயிண்ட் சொல்றாரு, என் பாவத்தினால். அப்ப நம்ம என்ன யோசித்து பார்க்கணும்னா, ஒரு குடும்பத்திலே பாவம் அப்படின்னு சொல்லி உள்ள ஒரு சப்ஜெக்ட் வரும்போது மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. இரண்டாவது, எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல சோர்ந்து போயிருக்கிற காரணம் என்ன அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டதுனால சொல்லி தரேன். ஏன்னா சில குடும்பத்துல யோசிப்பீங்க, காலையிலே ஒரு ஆசீர்வாதமான செய்தி இருந்தா நல்லா இருக்குமே. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் மட்டும் வேணும், ஆனா மனம் திரும்ப மாட்டாங்க. வேதம் சொல்லிடுறது, மனம் திரும்பினா நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு குடும்பத்துல பாவம் இருக்கும்போது சரீரத்திலே ஆரோக்கியம் இருக்காது. முதல் பாயிண்ட். உங்க வீட்டுல நீங்க டைரி தான் எடுத்து எழுதி வச்சுக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட், எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. இதை நான் கஷ்டப்பட்டிருக்கேன், அதனால சொல்லி தரேன். என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று. எப்படி தாழ்த்துறாரு அப்படின்னா, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று. அவ்வளவு நான் அக்கிரமமா வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தாழ்த்துறாரு. அப்போ ஜெபம்னா அண்ணே என்னண்ணே அப்படின்னு சொல்லி ஏன்ட்ட யாரா கேட்டா, மனம் திரும்புங்க, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. அழகா தாழ்த்துறாரு. 4வது வசனத்துல அழகா தாழ்த்துறாரு. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே துணிகரமான பாவத்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு, அப்புறம் என் வீட்டுல எனக்கு ஏன் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை சொல்லி ஏகப்பட்ட கேள்வி கேட்பாங்க. வீட்டுல செய்யற ஃபுல்லா ஒரே அக்கிரமம் தான். அப்புறம் வீட்டுல எனக்கு ஆசீர்வாதம் ஏன் இல்லை ஏன் இல்லை ஏன் இல்லை. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று. அப்படிலாம் இருக்கும்போது எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? அதெல்லாம் அழகா சொல்றாரு, உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லப்பா, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. அப்போ முதல்ல 2 பாயிண்ட் சொல்றாரு. ரெண்டாவது தாழ்த்துறாரு, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. பாரமா இருக்கு அப்படிங்கிறாரு. இப்போ 3வது பாயிண்ட் நீங்க என்ன எழுதணும் அப்படின்னா, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில அக்கிரமத்திலும் பாவத்திலும் இருக்கும்போது மாம்சத்திலே ஆரோக்கியம் இல்லைன்னு சொன்னேன், அது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, எலும்புகளில் சௌக்கியம் இல்லை, அது 2வது பாயிண்ட். 3வது என்ன பாயிண்ட் அப்படின்னா, அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்கக்கூடாத பாரமா இருக்கிறது. அப்ப நம்ம 3வது பாயிண்ட் என்ன எழுதணும் அப்படின்னா, தாங்க கூடாத பாரமாயிற்று. எழுதி வச்சுக்கோங்க, அப்படியே எழுதிக்கோங்க. ஏன்னா சில செய்தியில நம்ம எழுதி வச்சாச்சு அப்படின்னா, நம்ம வீட்டுல பிரச்சனை வரும்போது என்ன பிரச்சனை, இப்ப சில வீட்டுல எல்லாம் பிரச்சனை இருக்கு, ஆனா என்ன பிரச்சனை கேட்டா தெரிய மாட்டேங்குது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அக்கிரமும் பாவமும் இருக்கும்போது அவங்களுடைய சரீரத்துக்குள்ள ஒரு ஆரோக்கியம் இருக்காது, அவனுடைய எலும்புகளில ஒரு சௌக்கியம் இருக்காது. அதே நேரத்துல தாங்க முடியாத அளவுக்கு பிரச்சனை, தாங்க முடியாத அளவுக்கு பாரம். அது 3வது பாயிண்ட். அடுத்தாவது 5வது வசனம், என் மதிகேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. ஒருவேளை சில குடும்பத்திலே பாவத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கையிலே மதிகேட்டு நிமித்தம் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. இப்ப மத்தவங்க இந்த வசனத்துக்கு அர்த்தம் சொல்றாங்களோ இல்லையோ, எனக்கு சொல்ல தெரியும். 2008 உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கேன். 15 நாள் 20 நாள் கழிச்சு தான் வீட்டுக்கு வந்தேன். 10 நாளா 20 நாளும் தெரியல, ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கேன். டாக்டர் 48 மணி நேரம் கழிச்சு தான் இவன் பொழைப்பான சொல்லி சொல்ல முடியும் அப்படின்னாங்க. ஆப்ரேஷன், ஸ்கின் அலர்ஜி, சில இடத்துல வெட்டி எடுத்துட்டாங்க. என்ன சொல்லி பார்க்கும்போது டாக்டர் சொல்லிட்டாரு, அழுகி போச்சு அப்படின்னாரு. என் வாழ்க்கையில் நடந்திருக்கு.
2008 இப்ப இல்ல, 2008. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, என் மதிகேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கும்போது, அக்கிரமம் இருக்கும்போது, தேவனுடைய கோபம் இருக்கும்போது, சரீரத்துல புண் இருந்தா அழிவிடும். இதை ஏன் தெரியுமா காலையில சொல்லி தரேன்? நிறைய குடும்பத்துல பாவம் அக்கிரமம் வீட்டுல தொடருது. துணிகரமா வாழ்ந்தால் தேவனுடைய கோபத்துக்குள்ள சிக்கி கொள்வாங்க. ஏன் மனம் திரும்புங்க, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க, ஏன் பரிசுத்தமா வாழுங்க, தேவனுக்கு பிரியமானபடி வாழுங்க, ஏன் சொல்ல வேண்டியிருக்கு? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் துணிகரமா வாழ்ந்தால் கண்டிப்பா அடி உண்டு. நான் அடி வாங்கியிருக்கேன், எனக்கு தெரியும். ஒரு சரீரத்துல ஒரு வியாதி இருந்துச்சா ஏன் வருது? எலும்புல ஆரோக்கியம் இல்லையா, சௌக்கியம் இல்லையா, என்ன காரணம்? மாம்சத்துல பிரச்சனையா, என்ன காரணம்? கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மையா வாழ்ந்தா மட்டும்தான் நமக்கு நித்திய ஜீவன். நம்ம இஷ்டம் போல வாழ்ந்தால் தேவனுடைய உக்கிரகோபம் வெளிப்படும்போது யாருமே பக்கத்துல நிக்க முடியாது. தாவீதின் சங்கீதத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு, என் மதிகேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்து. அப்படியே எழுதப்பட்டிருக்கு. இந்த வசனத்தை சொல்லும் போது என் வாழ்க்கையில எனக்கு 2008 உடம்பு சொல்லி எனக்கு இப்ப ஞாபகம் வருது. சரீரத்துல சின்னோண்டு வெட்டினாலும் வெட்டினதுதான். சில குடும்பத்துல நினைப்பாங்க, நம்ம டாக்டர்கிட்ட போவோமே, இந்த இடத்துல கொஞ்சம் செப்டிக் ஆயிட்டா உடனே வெட்டி எடுத்துருவாங்க. ஏன்னா டாக்டர் சொல்லிடுவாங்க அது செப்டிக் ஆயிட்டு அப்படின்றாங்க. என் மதிகேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. சில குடும்பத்துல அப்படிலாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, வெளியே தெரியாது. அடுத்தாப்புல 6வது வசனம், நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன். ஒரு குடும்பத்திலே அக்கிரமமும் பாவமும் இருக்கும்போது நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன். இதையும் ரவிராஜ் அனுபவிச்சிருக்கான். ரவிராஜனுடைய வாழ்க்கையிலே வேதனைப்பட்டு ஒடுங்கின நாட்கள் உண்டு, நாள் முழுதும் துக்கப்பட்ட நாட்கள் உண்டு. அதே போல முதல் பாயிண்ட், 2வது பாயிண்ட் சொன்னது போல மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. அதையும் நான் கஷ்டப்பட்டு அனுபவிச்சிருக்கேன், என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன். இதெல்லாம் ஏன் தெரியுமா காலையில சொல்லி தரேன்? ஒரு குடும்பத்திலே பாவம் இருக்கும்போது, அக்கிரமம் இருக்கும்போது, இதெல்லாம் தண்டனை. நான் அனுபவிச்சிருக்கேன்ப்பா. நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன். நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரியும் போது அவனுடைய முகத்துல எவ்வளவு வேதனை இருக்கு தெரியுமா? முகத்துல எவ்வளவு துக்கம் இருக்கு தெரியுமா? நான் வியாபாரத்துல இருக்கும்போது, கஷ்டப்படும் போது என் கூட இருக்கிறவங்க கேட்பாங்க, ஏண்டா துக்க முகத்தோடு இருக்கிற, ஏண்டா முகம் வாடி போய் இருக்கு. என்கிட்ட கேட்டிருக்காங்க, என் மனைவி கேட்டிருக்கா. என் குடும்பத்துல நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். கடன்ல கஷ்டப்பட்டிருக்கேன், வியாதியில கஷ்டப்பட்டிருக்கேன், கடன்ல பல காரியத்துல கஷ்டப்பட்டு நிந்தைகள் அவமானங்கள் எல்லாம் வந்திருக்கு. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன். எதனால? ஒரு குடும்பத்துல பாவமும் அக்கிரமும் இருக்கும்போது இதெல்லாம் தண்டனை. காலை வேளையில ஆசீர்வாதத்தை பேசலாம். சில குடும்பத்திலே பாவத்திலே அக்கிரமத்திலே வாழும்போது அவங்க வீட்டுல என்ன தண்டனை ஓடிட்டு அவங்களுக்கு தெரியாது. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன். நான் கஷ்டப்பட்டிருக்கேன்ப்பா. 2008 2010 2015 வரையும் கஷ்டப்பட்டிருக்கேன். மாந்திரியத்துக்கு லட்ச லட்சமா பணம் கொடுத்துட்டு, விக்கிரத்துக்கு லட்ச லட்சமா பணம் கொடுத்து கஷ்டப்பட்டிருக்கேன். நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன். நாள் முழுவதும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை? பகல் நேரத்துல போய் பேசி பாருங்க, வேதனையா இருக்கு. என் புருஷன் சரியில்லை, என் பையன் சரியில்லை, வீட்டுக்கு வந்து மருமவா சரியில்லை, சில வீட்டுல என்னமோ நாங்க வாழ்றோம், எங்க வாழ்க்கையில என்ன நடக்குன்னு தெரியல அப்படிம்பாங்க. சில குடும்பத்துலலாம் அவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சாச்சுனாலே போதும், என் வீட்டுல எனக்கு வேதனையா இருக்கு, வீட்டுல இருக்கவே பிடிக்கல, செத்து பேர்லாம் போல தோணுது அப்படிம்பாங்க. சில வீட்டெல்லாம் பிரச்சனை மட்டும்தான் இருக்கு. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம் சொல்லி பார்க்கும்போது 3வது வசனம் எழுதப்பட்டு, உமது கோபத்தினால், தேவனுடைய கோபம் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கும்போது இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும். நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன்,
நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன். துக்கப்பட்ட ரவிராஜுக்கு தெரியும், வேதனைப்பட்ட ரவிராஜுக்கு தெரியும். எங்க அம்மா உயிரோட இருக்கும்போது கேட்டிருக்கேன், என்னை ஏம்மா படிக்க வைக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். நான் 11 வயசுல வேலைக்கு போயிட்டேன். நான் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தேன். எங்க வீட்டில் கஷ்டம். என்னை 3 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு அனுப்பி விட்டாங்க. என்னை ஏம்மா படிக்க வைக்கல? பைபிள் வாசம் எனக்கு புரிய மாட்டுக்குமா, எழுத்து கூட்டியே வாசிங்க, எனக்கு புரிய மாட்டுக்குமான்னு சொல்லி எங்க அம்மாட்ட கேட்டிருக்கேன். கொரோனா நேரத்தில் எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. பைபிள் எடுத்து வாசிக்கும் போது ஒவ்வொரு வசனத்துல ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். எனக்கு அந்த அர்த்தம் புரியலன்னு சொல்லி எங்க அம்மாட்ட கேட்டிருக்கேன். இதெல்லாம் ஏன் காலில் சொல்லித்தரேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் எனக்கு ஆவியான சொல்லி கொடுத்தாரு. கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் ஆவியான அழகா சொல்லி கொடுப்பாரு. ஆனா 8 மணி நேரம் 6 மணி நேரம் உட்காந்து பைபிளை வாசிப்பேன். 5 நிமிஷம் 10 நிமிஷம் பைபிள் வாசிக்கல. நீ சில குடும்பத்துல கையில பைபிள் எடுக்கவே மாட்டாங்க. சில குடும்பத்துல பைபிள் வாசிக்காம ஜெபம் பண்ணாம ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. கையில பைபிள் எடுத்து வாசித்து மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்துல கண்ணீரோடு ஜெபிக்கும் போது எல்லா உபத்திரத்துக்கும் ஒரு முடிவு கொண்டு வந்தார். இதை ஏன் தெரியுமா கால வேலை சொல்லி தரேன்? ஒருவேளை நாள் முழுவதும் துக்கப்பட்டு நான் திரியிறேனே, நாள் முழுவதும் வேதனைப்படுறேனே, என் வாழ்க்கை ஃபுல்லா வேதனைப்பட்டு ஒடுங்கி போறேனே அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாருக்கும் அந்த பிரச்சனை இருக்கா? ஒருவேளை ஜெபிக்கணும் அப்படின்னா 9363064181 நம்பருக்கு கூப்பிடுங்க. ஏன்னா சில குடும்பத்துல ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க, யார்கிட்ட பேசணும் தெரியாது. ஏன்னா இப்ப அப்படிப்பட்ட காலம் தான் ஓடிட்டு இருக்கு. நிறைய வீட்டுல அக்கிரமம், பாவம், விபச்சார பாவம், வேசித்தனம், காம விகாரம், துர்இச்சை, மோக இச்சை. சில குடும்பத்துலலாம் பாவத்திலே வாழ்ந்துட்டு இருக்குங்க. அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா நரகம் மாதிரி இருக்கும். நாள் முழுதும் துக்கப்பட்டு திரியிறேன், நாள் முழுதும். சில வீட்டுல என்ன நடக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த வீட்டுக்குள்ள பார்த்தா விபச்சார பாவத்துல இருப்பான், வெளியே தெரியாது. அந்த வீட்டுக்குள்ள பார்த்தா தேவனுடைய உக்கர கோபம் வெளிப்பட்டு, அந்த வீட்டுல இருக்கிற நபர் பார்த்தா நிம்மதியா இருக்கு. என் வாழ்க்கையில நான் மாந்திரித்து பணம் கொடுத்து மனுஷனை நம்பி பின்னாடி போய் 1/2 கோடியே காணும், அவ்வளவுதான், முடிஞ்சே போச்சு. நல்லாதான் வியாபாரம் பார்த்தேன். ஆனால் மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் இவ்வளவு பிரச்சனை வருது. இன்று கடைசி காலத்துல எத்தனையோ குடும்பத்திலே மனுஷனோட சத்தத்தை கேட்டு இங்கும் அங்கும் ஓடிட்டு இருக்காங்க, கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. 7-9 ஆகிய வசனங்களை தியானிப்போம். என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது. ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி புலம்பிட்டே இருப்பாங்க. எரிகிறது சொல்லி முடிச்சிட்டாரு. 8வது வசனம், நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன். சில குடும்பத்திலே பலனே இருக்காது. அது நீங்க 4வது பாயிண்ட் எழுதலாம். 4வது பாயிண்ட் சொல்றத விட 6வது பாயிண்ட் சொல்லலாம். நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், அது 4வது பாயிண்ட். 5வது, நாள் முழுதும் துக்கப்பட்டு திரினேன், அது 5வது பாயிண்ட். பாயிண்ட் எடுத்து ஒரு 10 பாயிண்ட் வந்துடும். நான் பலனற்று போய். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பலன் இல்லை, அதுதான் உண்மை. நிறைய குடும்பத்துல பலன் இல்லை. நீங்க வேணா விசாரிச்சு பாருங்க, தெரியும். காலை வேளையில ஜெபம் பண்ணா கூட பலன் இல்லை. என்ன காரணம்? கர்த்தரை விட்டு தள்ளி போய் பாவத்துல வாழ்ந்துட்டு இருப்போம். நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், நெருக்கப்பட்டேன். நிறைய குடும்பத்தில் நெருக்கப்பட்ட சூழ்நிலை இருப்பாங்க, ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை இருப்பாங்க. நாள் முழுதும் துக்கப்பட்டு தெரிகிறேன். இதெல்லாம் சில வீட்டில் நடந்துட்டு இருக்கு. என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். என் இருதயத்தின் கொந்தளிப்பு அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நம்மளை யாராவது ஏமாத்திடுவாங்க, நமக்கு ஏதாவது துரோகம் நடந்துடும், நம்மளை யாராவது கூட இருந்து ஏமாத்திடுவாங்க. என் வாழ்க்கையில் நான்லாம் ஏமாந்துருக்கேன்ப்பா, என்னை ஏமாத்திட்டாங்க. ஏமாந்தவனுக்கு தான் வழி தெரியும். ஐயோ என்னை ஏமாத்திட்டாங்களேன்னு சொல்லி இருதயம் ஃபுல்லாக கொந்தளிப்பிலே இருக்கும். சில குடும்பத்திலே பணம் கொடுத்து வராது, நகை கொடுத்து வராது, ஏமாத்திடுவாங்க, கூடயே இருப்பாங்க, ஏமாத்திடுவாங்க, துரோகம் பண்ணிடுவாங்க. என் வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்கு. நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன். சில குடும்பத்தில் நான்
வீட்டில் குடும்ப தலைவர் அப்படிம்பாங்க. ஒரு 3 நாள் முன்னாடி என் கூட ரொம்ப தெரிஞ்ச ஒரு நபர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ அந்த அண்ணன் சொல்லும்போது சொன்னாங்க, நான் 1 கோடி ரூபாய் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃபேமிலியாக தான் பேசிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா நான் இழந்துட்டேன். கையில் 100 ரூபா கூட இல்லை. என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன், யாருமே எனக்கு 100 ரூபா தரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அண்ணன் அப்படியே அழுறாங்க. கண்ணில் கண்ணீரா ஓடுது. அவங்க நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். சகல செழிப்போட இருந்தாங்க. 1 கோடி ரூபா நட்டமாயிட்டு. என் ஃப்ரெண்டுகிட்ட 100 ரூபா கேட்டேன், யாரும் தரல. நான் 8 மாசமா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 3 நாள் முன்னாடி எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க அவங்கள்ட்ட பேசும்போது சொன்னாங்க, இதை ஏன் காலையில் சொல்லித்தரேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் அக்கிரமத்திலேயோ பாவத்திலேயோ வாழும்போது அவனுடைய வாழ்க்கையில உக்கர கோபம், தேவனுடைய உக்கர கோபம் வெளிப்படும் போது என்ன நடக்குன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுதும் துக்கப்பட்டு தெரிகிறேன். என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன், என் இதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். ஐயோ எனக்கு இப்படி நடந்துட்டு, ஐயோ என்னை ஏமாத்திட்டாங்களே, ஐயோ எனக்கு துரோகம் நடந்துட்டு, ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. என் இதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். ஆண்டவரே, என் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறேன்னு சொல்லி தாழ்த்துறார். ஜெபத்துல தாழ்த்துறார். 9ஆம் வசனம் தாழ்த்துறார். நம்ம எடுத்த செய்தி கரெக்டு தான். 9ஆம் வசனம் தாழ்த்துறாரு. ஒரு பக்கம் பார்த்தா புலம்புறார், ஒரு பக்கம் பார்த்தா வேதனைப்படுறார், இன்னொரு பக்கம் பார்த்தா தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து முகங்குப்புற விழுது ஜெபிக்கிறார். ஆண்டவரே என்று கூப்பிடுகிறார். என் இருதயத்திலே என்ன இருக்கு உமக்கு தெரியும்பா. என் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பா இருக்குப்பா. என் தவிப்பு உமக்கு மறைவா இருக்கவில்லை. 10ஆம் வசனத்திலே என் உள்ளம் குழம்பி அலைகிறது. அப்படியே சொல்றாரு, என் உள்ளம் குழம்பி அலைகிறது, என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களில் ஒளி முதலா இல்லாமற் போயிற்று. கர்த்தருடைய பிள்ளைகள் காலவேளை இணைந்திருக்கிறீங்களா? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? சரீரத்தில் ஆரோக்கியம் இருக்கா? எலும்புல ஆரோக்கியம் இருக்கா? காலவேளையில தெம்பா இருக்கிறீங்களா? காலவேளையில இந்த செய்தி கேட்கும்போது என்னோட வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சில குடும்பத்திலே கடன்ல கஷ்டப்படுறாங்க, பிரச்சனையில வாழ்றாங்க, சரீரத்துல பலவீனம். இந்த செய்தி கேட்கும்போது நிறைய குடும்பத்துல ஆவியானவர் பேசியிருப்பார். என் வாழ்க்கையில நானும் நெருக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கேன், நானும் ஒடுக்கப்பட்டு தானே இருக்கேன், எனக்கும் பலன் இல்லையே. சில குடும்பத்திலாம் இருதயத்துக்குள்ளே கொந்தளிப்பு, என் இருதயத்துக்குள்ள கொந்தளிப்பு நான் பார்த்துருக்கேன்ப்பா. ஒரு மனுஷனை யாராவது ஏமாத்திட்டாங்க அப்படின்னா அந்த கொந்தளிப்பு அவங்களுக்கு தெரியும். என் இதயத்துக்குள்ள கொந்தளிப்பு நான் பார்த்துருக்கேன். ஐயோ இனி ஏமாத்திட்டாங்களே. அந்த கொந்தளிப்பு அனுபவிச்சவங்க தான் தெரியும். இதை ஏன் சொல்லி தரேன் அப்படின்னா, கால வேளையில் சில குடும்பத்துல ஏமாந்து இருப்பாங்க. ஃப்ரெண்டை நம்பி, கூட இருக்கிறவங்க நம்பி ஏமாந்துருவாங்க. ஆனா அவங்களுக்கு வழி பார்த்தா வெளியே சொன்னா புரியாது, இந்த செய்தி கேட்டா புரியும். சில குடும்பத்துல நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன், என்ன நடக்குன்னு அவங்களுக்கே புரியாது. அப்படிப்பட்ட நிறைய குடும்பம் இருக்கு. அதனால காலவேளை இன்னைக்கு செய்தி யார் வீட்டுக்குள்ள வரும் தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனா சில குடும்பத்துல திட்டமா பேசிட்டு இருக்காரு. நிறைய குடும்பத்திலே என் வாழ்க்கை ஃபுல்லா இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி துக்கப்பட்டு ஒரே கண்ணீர் வாழ்க்கை. தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க, கர்த்தர் மாட்டி தருவார். ஏன்னா என் வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்கு. அதெல்லாம் சொல்லி தரேன். சின்ன ஜோமணி முடிச்சிருவோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே நன்றி துதிக்கிறோம்ப்பா. எந்த குடும்பத்திலே அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் வாழ்றவங்களோ அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. இந்த நாள் முதல் கொண்டு
உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையில் ஒரு விடுதலை கட்டிடுங்க, ஆரோக்கியத்தை கட்டிடுங்கப்பா. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கணும். குறைகள் குற்றங்களை மன்னிச்சிருங்க. உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திடுங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, புதிய எண்ணெயில் அபிஷேகம் பண்ணுங்க. உங்களுடைய வல்லம்னா நிரப்புங்க. உங்களுடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க. காலவில் யாரெல்லாம் ஜெபிக்கணும் எல்லா குடும்பத்தையும் கத்தர் கறந்துட்டு ஆசுவீங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமணம் கொண்டாடுறாங்க, கத்தர் கறந்துட்டு ஆசுவீங்க. கற்பத்தில் நீங்கள் ஜெபிக்கிற கத்தர் மனம் இருங்க, மாசமாக இருக்காங்க, எல்லா குடும்பம் ஆசிரியப்பட்டு டெலிவரி பண்ணுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாகிட்டு போகுது, ஏற்ற துணை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் எங்கெல்லாம் குழப்பம் இருக்கும், அந்த குழப்பத்துக்குள்ள ஒரு முடிவு கொண்டு வாங்க. காலவெளியில் யாரெல்லாம் வீட்டில் வெளியில் போகிறாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. முன்னு பின்னுமா தேவதூர் நிப்பாட்டுங்க. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு அஸ்தோத்திரம், எழுதி முடித்த பிள்ளைகளுக்கு அஸ்தோத்திரம், காலேஜ் பிள்ளைகளுக்கு அஸ்தோத்திரம், எல்லா குடும்பத்துக்கும் அஸ்தோத்திரம். கத்தை பொருட்படுத்துங்க. காலவேளையில் இன்னைக்கு யாரெல்லாம் என்னென்ன தேவைக்கா ஜெபிக்கலாம், எல்லா தேவையில சந்திங்க. கடன் பிரச்சனையை மாற்றித்தாங்க. குடும்பத்துக்குள்ளே தேவ சமாதானம், தேவன் அருளிய அப்பா மினிசாலே உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கும். அப்ரோஜனமான ஊழியக்காரன்ப்பா, கத்தர் கறந்துட்டு ஆசிர்வதிங்க. ஜெபிக்கிற குடும்பம் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பழனிகளை திறந்து, பண்டக சாலை திறந்து எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஆசீர்வதிக்கப்படட்டும். குறைகள் குற்றங்களை மன்னித்து ஆசிர்வதிங்க. இந்த நாள் முழுதும் உங்கள் பிள்ளைகளோட கத்தை தங்கிருங்க. நிறைய தேவைகளோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் உண்டு. உங்களுடைய தேவைகளை கத்தரே சந்திங்க. உங்கள் நாமம் மையப்படட்டும். காலவேளையிலே துக்கத்தோடு சில குடும்பத்தில் இருக்காங்கப்பா, துக்கத்தை மாற்றிடுங்க. பலவீனத்தோடு இருக்காங்க, பலவீனத்தை மாற்றிடுங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, பரிபூர்ணமான சுகம் தாங்க. உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. எங்களுடைய பலவீனத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்தவரே உண்மை அழைக்கிறோம்ப்பா. உங்களுடைய கிருபை அப்பா உங்கள் பிள்ளைகள் மேலே பரிபூர்ணமாக இறங்கி வரட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தீர்காயுசு தாங்கப்பா. எங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. பல நிலை திறந்து ஆசிரியங்கப்பா. எல்லா நாட்டுள்ள ஜனங்களையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ்ந்தா போதும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. குறைகள் குற்றங்களை எங்களை மன்னிச்சிருங்கப்பா. எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருங்க. கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தரோட ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம நினைவு கொடுப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.